செய்ய போகிறோம். மாம்பழம் சீசன்னால் மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ பசங்க மேங்கோ ஐஸ்கிரீம் கேட்டதுனால நான் மேங்கோ ஐஸ்கிரீமுக்கு 1 கிலோ மாம்பழம் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்படி அமுக்குனா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நல்லா சாஃப்டாக இப்படி அமுக்குனா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து அடுத்து நம்ம அதை பல்ப் மாதிரி எடுத்து வைக்கணும். இப்போ அந்த நான் எடுத்து வச்சுருந்த 3 மாம்பழத்தையும் தோல் நீக்கிட்டு நல்ல பல்ப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அடுத்து மிக்சியில் போட்டு நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். கூட என்னென்ன ஆட் பண்ணுறது, எவ்வளோ ஆட் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே சொல்கிறேன். இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு மில்க் மெய்டு க்ரீமும் வேணும். கட் பண்ணு. ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மெய்டும் நமக்கு தேவை. இது ரெண்டுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து எவ்வளோ அளவில் சேர்க்கலான்றதை நான் சொல்கிறேன். வீடியோ ஓடுதா? பாஸ் பண்ணி. ஓகே. இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் இதை நம்ம மிக்சரில் போட்டுக்கணும். இப்போ நான் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து நம்ம இதில் மில்க் மெய்டு சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மாம்பழம் ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. நான் சேர்த்த மில்க் மெய்டையும் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இது கூட நம்ம மாம்பழம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் அரைச்சிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் திப்பியாக இருக்குது மாம்பழம். இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்சரில் போட்டுக்கணும். இப்போ நமக்கு நல்ல ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக கிடச்சிருக்கு. இதை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணணும். இதை ஊற்றிட்டு கட்டுவோமா? ஊற்ற கட்ட போறியா? கட்டே பண்ணல. பாஸ் பண்ணு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை எடுத்து கட்டி இல்லாமல் ஊற்றணும். அடுத்தது நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி 4 ஹவர்ஸ் ஆகுது. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் பசங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு.